வணக்கம். ஏ டு Z ஃபன் டாக்கீஸ் நேர்களே, இது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள். அனுஷ நட்சத்திரத்தின் ராசி விருச்சிகம், அதிபதி சனி. நட்சத்திரத்தின் ராசி அதிபதி செவ்வாய். நட்சத்திர அதிதேவதை லக்ஷ்மி. நட்சத்திரத்தின் பரிகார தெய்வம் துர்க்கை மற்றும் காளி. நட்சத்திர கணம் தேவகணம். நட்சத்திரத்தின் விருட்சம் மகிழமரம். நட்சத்திரத்தின் மிருகம் பெண்மான், பட்சி வானம்பாடி. கோத்திரம் அகத்தியர். நட்சத்திரத்தின் வடிவம் அனுஷ நட்சத்திரம் அனுடம் என்றும் அழைக்கப்படுகிறது. அனுஷ நட்சத்திரம் நட்சத்திரங்களின் வரிசையில் 17வது இடத்தை பிடிக்கிறது. இதற்கு பனை என்ற பெயரும் உண்டு. அனுஷ நட்சத்திரம் வான்மண்டலம், குடம், தாமரை போன்ற வடிவங்களில் காணப்படும். பொதுவான குணங்கள் என்னவென்று பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்புக்கு அடிமையானவர்கள், குழந்தை மனம் கொண்டவர்கள். இவர்கள் மற்றவர்களைப் போல் அல்லாமல் சற்று வித்தியாசமான மனநிலையை கொண்டிருப்பார்கள். பசியை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். நிதானமான பேச்சுக்களை உடையவர்கள். உண்மை பேசுவதையே விரும்புவார்கள். எதிர்கால திட்டங்களில் விருப்பமுடையவர்கள். எல்லோரும் விரும்பக்கூடியவர்கள். பெற்றோரை பேணி காப்பவர்கள். மிதமான வேகமுடையவர்கள். நல்ல சொற்களை பேசக்கூடியவர்கள். செல்வமுடையவர்கள். இவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்கள். மேன்மையான பதவிகளை வகிக்கக்கூடியவர்கள். மற்றவர்களின் மனம் குணம் அறிந்து செயல்படுவதில் சிறந்தவர்கள். அவசியம் ஏற்பட்டால் எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டார்கள். இவர்கள் நன்கு படித்து தேர்ச்சி பெற்றவர்களாகவும் பணம் சம்பாதிப்பதில் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பதுடன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உதவியும் செய்வார்கள். இவர்களுக்கு நிரந்தர நண்பர்களோ அல்லது நிரந்தர உறவுகளோ அமைவதில்லை. தங்கள் இஷ்டப்படி நடப்பதால் அடுத்தவர்களின் அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்காது. இளம் வயதிலேயே வாழ்க்கை மீது பற்று வந்துவிடும். அதனால் சிறு வயதிலேயே தொழில் அல்லது வேலை என்று இவர்கள் வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்கும். தடைகளை தாண்டும் தைரியமும் வல்லமையும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. கடின உழைப்பாளிகள். சகோதர உறவுகள் சரியாக வருவதில்லை. ஏதோ பெயருக்கு இருப்பார்களே தவிர அவர்களால் நன்மைகள் பெற முடியாது. வெளிநாட்டு வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டவர்கள். குறைந்த தன்னம்பிக்கை மற்றும் ஆழ்ந்த அறிவு உடையவர்கள். இவர்கள் பல்வேறு கஷ்டங்களை வாழ்வில் சந்தித்தாலும் திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். இவர்களின் குணநலன்கள் புரிந்து கொள்ளும் வாழ்க்கை துணையால் சிக்கலான பிரச்சனைகளை கூட சந்தோஷமாக தாண்டி வருவார்கள். இவர்களுக்கு பயணங்களில் அதிகம் ஆர்வம் இருக்கும். தங்கள் மனதில் ஏற்படும் வலி யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். பொதுவாக இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் இவர்களை விட பெரிய மனிதர்களாக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சிக்கனமாக வாழ்க்கையை நடத்துவார்கள். புண்ணிய காரியங்கள் செய்வதில் விருப்பமுடையவர்கள். எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்க என நினைப்பார்கள். இரவு பகல் பாராமல் உழைக்கும் கடுமையான உழைப்பாளிகள். எந்த உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்காத கூடாது என நினைப்பவர்கள். தர்ம சிந்தனை இவர்களுக்கு மேலோங்கி இருக்கும். நயமாக பேசுவதில் வல்லவர்கள். பிறர் மனம் மற்றும் குணம் இவற்றை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவதில் வல்லவர்கள். அனுஷ நட்சத்திரத்தின் முதல் பாதம். இவர்களிடம் அனுஷ நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள் இருக்கும். இவர்கள் ஆழ்ந்த கூர்மையான அறிவை உடையவர்கள். வைராக்கியம் அதிகம் இருக்கும். நினைவாற்றல் கொண்டவர்கள். ஏட்டறிவு பெறுவதில் ஆர்வம் கொண்டவர்கள். உண்மையை பேச விரும்புவார்கள். இவர்களுக்கு தான தர்மம் சிந்தனை அதிகம் இருக்கும். இவர்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு. பசியை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இரண்டாம் பாதம். இவர்கள் அழகாக இருக்க விரும்புவார்கள். கலைகளை ரசிப்பவர்கள். இசையில் ஆர்வமுள்ளவர்கள். அலங்காரத்தில் விருப்பமுடையவர்கள். பொறுப்பும் பாசமும் உள்ளவர்கள். வாக்குத்திறமை உடையவர்கள். சிறந்த அறிவாளி, ஆனால் கஞ்சத்தனம் மிக்கவர்கள். பொறுப்புணர்ச்சி அதிகம் கொண்டவர்கள். வாய் சொல்லில் வீரராக இருப்பார். மூன்றாம் பாதம். கடமைகளை அறிந்து செயல்படுவார்கள். குடும்பத்தின் கஷ்ட நஷ்டங்களை அறிந்து நடப்பார்கள். உழைக்க தயங்க மாட்டார்கள். மற்றவர்களுக்கு உதவுவதில் விருப்பமுடையவர்கள். ஞானம் உடையவர்கள். இனிய குரல் உடையவர்கள். சிறந்த கல்வியறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். பாசமாக இருப்பதை விரும்புவார்கள். சுக போகமாக இருப்பதை விரும்புவார்கள். நான்காம் பாதம். இவர்களின் வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். முன்னேற்றம் என்பது இவர்களின் முயற்சியை பொறுத்தே அமையும். பொதுவாக தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் இருக்கும். நாணயமானவராக இருப்பார்கள். நேயர்களே, நீங்கள் கேட்டது அனுஷ நட்சத்திரத்தின் பொதுவான குணாதிசயங்களும் மற்றும் அவர்களின் தன்மையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.